வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் செல்வகுமார். நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல எல்லா விதமான மனித வாழ்க்கைக்கான கேள்விகளுக்குமான விடைகள் எளிதாக நம்ம கண்டறிய முடியும். பெரும்பான்மையான மக்களோட கேள்விகள் பொருளாதாரம் சார்ந்ததாகத்தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லா விஷயங்களுக்குமே பொருளாதாரம் தேவையா இருக்கு. ஒரு நல்ல தொழில் தொடங்கணும், இல்ல நல்ல கல்வி கற்கணும், நல்ல வீடு அமைச்சுக்கணும், குடும்பத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்யணும், தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்யணும். எல்லாத்துக்குமே பொருளாதாரம் தான் அடிப்படையான விஷயமா இருக்கு. அப்போ இன்றைய மக்களோட அடிப்படை கேள்விகள் பொருளாதாரத்தை சார்ந்துதான் இருக்கு. அது மட்டுமல்ல, தொழில் வேலை அப்படிங்கிறத சார்ந்துதான் பெரும்பான்மையாக கேள்விகள் இருக்கு. எனக்கு எப்போ வேலை கிடைக்கும், எப்போ என்னுடைய வேலையில எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ நான் வேலை மாற்றம் செய்யலாம், எப்போ எனக்கு நிறைவான வருமானத்தோடு கூடிய அல்லது சம்பளத்தோடு கூடிய வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா, இந்த மாதிரி கேள்விகள். எப்போ நான் தொழில் தொடங்கலாம், என்ன மாதிரி தொழில் தொடங்கலாம், கூட்டு தொழில் பண்ணலாமா, தனி தொழில் பண்ணலாமா, சொந்த ஊர்ல தொழில் பண்ணலாமா, அடுத்த ஊர்ல போய் தொழில் பண்ணலாமா, வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள்ல ஈடுபாடு படலாமா, அதிக முதலீடுகள் கொண்ட தொழில்கள் தொடங்கலாமா, எப்போ எனக்கு தொழில்ல லாபம் கிடைக்கும், எப்போ என் தொழில்ல இருக்க மந்த நிலை மாறி தொழில் வளர்ச்சியை நோக்கி செல்லும். இப்படி ஆயிரக்கணக்கான கேள்விகள் தொழில் வேலையை சார்ந்து, அதாவது 10ஆம் பாவகத்தை சார்ந்துதான் கேட்கப்படுது. 10ஆம் பாவகம்ங்கிறது தொழில் வேலையை குறிக்கக்கூடிய பாவகம். நம்ம ஏஎல்பியில 10ஆம் பாவகத்தை தொழில் வேலை மட்டும் குறிப்பிடாமல் அழுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சேர்த்தே குறிப்பிடுறோம். அதாவது அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறது எல்லா தொழிலையும் இருக்கு. ஒர்க் ப்ரெஷர் இல்லாத தொழில் அல்லது வேலை அப்படிங்கிறதே இந்த உலகத்துல கிடையாது. அது இயல்பா ஒரு வேலைன்னு இருந்தா, ஒரு தொழில்னு இருந்தா அதுல ப்ரெஷர் இருக்கதான் செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனா அது தாங்கக்கூடிய அளவுல இருக்குமா, இல்ல ரொம்ப அன்பியரபிளா, ரொம்ப கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த ப்ரெஷர் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜோதிடத்துல நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல அழகா கண்டறிஞ்சு சொல்ல முடியும். எந்த காலகட்டத்துல ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும், எந்த காலகட்டத்துல அது ஸ்மூத்தா இருக்குங்கிறதெல்லாம் சொல்ல முடியும். பிளஸ் ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ண உடனேயே சில கணக்கீடுகள் மூலமாக இந்த ஜாதகருக்கு சுய தொழில் ஒத்து வருமா, அல்லது கூட்டு தொழில் பண்ண முடியுமா, சொந்த ஊர்ல பண்ணலாமா, வெளியூர்ல பண்ணலாமா, அல்லது வெளிநாடுகள்ல இருக்கிற நிறுவனங்களோட சேர்ந்து தொழில் பண்ணலாமா, இப்படிங்கிறதெல்லாம் எளிமையா சொல்ல முடியும். அதே போல சில ஜாதகங்களை பார்த்தோட்டி தொழில் இவருக்கு ஒத்து வராது, சுய தொழில் ஒத்து வராது, இவர் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிறத அறுதியிட்டு சொல்ல முடியும். அப்போ அறுதிட்டு சொல்ல முடியும்னா, அவங்க வேலைக்கு போனாங்கன்னா அதுல உச்சத்துக்கு போவாங்க. ஒரு பெரிய கம்பெனியில சிஇஓ வருவாங்க, எக்ஸிக்யூட்டிவா வருவாங்க, மேனேஜரா வருவாங்க. அப்ப அதுல உச்சத்துக்கு போக முடியும். அவங்க போய் சுய தொழில் பண்ணாங்கன்னா அவங்களால அதுல ஷைன் பண்ண முடியாது. அதே சமயத்துல ஒரு சுய தொழில ஷைன் பண்றவர் வேலைக்கு போனார்னா அவர் அங்க ஈடுபாடோட வேலையை செய்ய முடியாது. ஏன்னா அவர் ஜாதகத்துல அதுக்கு விதிக்கப்படலை. அவருக்கு கொடுக்கப்பட்டது சுய தொழில். 4 பேருக்கு வேலை கொடுக்கணும், 4 பேருக்கு அவர் கையால சம்பளம் கொடுக்கணுங்கிற யோகம் அவருக்கு இருக்கு. அவரு போய் இன்னொருத்தர்கிட்ட கை கட்டி வேலை பார்த்து சம்பளம் வாங்குவாரானா வாங்க மாட்டார். அப்படி வாங்கினாலும் அது சிறப்பா இருக்காது. அதே போலதான் இன்னொருத்தர்கிட்ட போய் கை கட்டி வேலை பார்த்து சம்பளம் வாங்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கிறவரு சுயதொழில் பண்ணார்னா அவரால் அதுல எந்த லாபத்தையும் பார்க்க முடியாது, நஷ்டத்தை தான் சந்திக்கிற மாதிரி வரும். இதையெல்லாம் அழகா கணக்கீடுகள் மூலமாக ஆரம்பத்திலேயே சொல்லிட முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, சுய தொழிலோ வேலையோ ஒருத்தர் பண்றாரு
அப்ப வாழ்க்கை முழுக்க அவருக்கு அது ஸ்மூத்தா இருக்குமா அப்படின்னா அது இருக்காது. ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். அது வேலையிலயா இருந்தாலும் சரி, தொழிலையா இருந்தாலும் சரி. எந்த காலகட்டத்துல வேலை அல்லது தொழில் உங்களுக்கு ஸ்மூத்தா இருக்கும், எந்த காலகட்டத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், எந்த காலகட்டத்துல நீங்க தொழில்ல இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாது, இருக்கிற தொழிலை அப்படியே ரன் பண்ணணும், புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாது, தொழில் முயற்சிகள் புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடாதுங்கிறத தெளிவா சொல்ல முடியும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் எப்ப எல்லாம் கூட்டு தொழில் ஒத்து வராது அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்ல முடியும். வேலையிலையும் அப்படிதான். எப்ப எல்லாம் கூட வேலை செய்யறவங்களால பிரச்சனை வரும், எப்ப எல்லாம் உங்க உயர் அதிகாரிகளால பிரச்சனை வரும், எப்ப எல்லாம் உங்களாலேயே பிரச்சனை வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவா சொல்லி உங்களை எச்சரிக்கை பண்ண முடியும். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் பெரிதாகாம சின்ன அளவுலேயே அதை சரி பண்ணி கொள்ள முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள் அது எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னா, ஜோதிட ரீதியாக அந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எப்ப எந்த காலத்துல அவங்க போக முடியுங்கிற அந்த அமைப்பு இருக்கோ அப்போ அந்த காலத்துல தான் அவங்க போக முடியும். அதையும் தெளிவா சொல்ல முடியும். வீணா இப்போ முயற்சி பண்ணாதீங்க, வீணா யாரை நம்பியும் போய் பணத்தை கட்டாதீங்க, உங்களுக்கு இப்போ வெளிநாடு போறதுக்கான அமைப்பு இல்லை, அப்படி போகவே முடியாது, அப்படி மீறி போனீங்கனாலும் அங்க உங்களுக்கு சிறப்பான வேலை கிடைக்காது, ஏமாற்றப்படுவீங்க, கஷ்டப்படுவீங்கிறத முன்கூட்டியே சொல்ல முடியும். அதே மாதிரி எந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க முயற்சி பண்ணுங்கிற ஒரு முன்கூட்டியே அந்த தகவலையும் நம்மளால கொடுக்க முடியும் ஏஎல்பி ஜோதிடத்துல. அது மட்டுமல்ல, வேலை மாற்றம். ஒரு வேலையில இருக்கேன், இந்த வேலையை விட்டு நான் மாறணும்னு நினைக்கிறேன், எந்த காலகட்டத்தில் மாறலாம் அப்படிங்கிறத ஏஎல்பி ஜோதிடத்துல அழகா வரையறுத்து சொல்ல முடியும். சில காலகட்டங்கள்ல நீங்க தயவு செய்து இருக்கிற வேலையை காப்பாத்திக்கிங்க, இந்த வேலையை விட்டு மாறணும்னு நினைக்காதீங்க, கிடைக்கவே கிடைக்காது, அப்புறம் இந்த வேலையும் போய் புது வேலையும் கிடைக்காம வீட்டில் உட்காந்துருக்க மாதிரி ஆயிடுங்கிற எச்சரிக்கையும் நம்மளால கொடுக்க முடியும். அதே மாதிரி தொழில்ல சில காலகட்டங்கள்ல உங்க பேர்ல இருக்கிற லைசன்ஸை உங்க குடும்பத்துல யாருடைய ஜாதகம் சிறப்பா இருக்கோ அவங்க பேருக்கு மாத்துங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா இவருடைய ஜாதகம் அவ்வளவு மோசமா இருக்கும் அந்த காலகட்டத்துல. இவர் பேர்லயே லைசன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா பெரிய இழப்புகளை சந்திப்பாரு. அப்படிங்கும்போது அவர் குடும்பத்துல யாருக்கு தொழில் பாவகம் எனப்படக்கூடிய 10ஆம் பாவகம் நல்லா இருக்குன்னு பார்த்து அவங்க பேருக்கு ஜாதகத்தை, அதாவது லைசன்ஸை மாற்றக்கூடிய அறிவுரைகளையும் நம்மளால சொல்ல முடியும். இவ்வளவு விஷயங்கள் எளிமையாக கணக்கீடுகள் மூலமாக ஏஎல்பி ஜோதிடத்தின் மூலமாக நம்மால் கூற இயலும். ஆகவே அனைத்து அன்பர்களும் பக்கத்தில் உள்ள ஒரு ஏஎல்பி ஜோதிடரை அணுகி உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து 10ஆம் பாவகம் எனப்படக்கூடிய தொழில் மற்றும் வேலை பாவகத்தை பற்றி அறிந்து கொண்டு அதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.